அவரு உன்னதான் பாக்குறாரு. ஏதோ சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். என்னம்மா ஏதோ கேட்க வந்தோம், வேற ஏதோ நடந்துருச்சுன்னு வருத்தப்படுறியா? ஆனா ஒரு விஷயம் அம்மு, அன்பரசிதான் அப்பா யாரு அப்பா யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கா. நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் சொல்லாம மறைச்சிட்டேனேன்னு என்ன வெறுக்க கூட வாய்ப்பு இருக்காமோ. ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் நடந்துடவே கூடாது. அப்படி எல்லா உண்மையும் வெளியே வந்துட்டா அவன் உயிருக்கு எப்ப ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்து அவ சந்தோஷமா குடும்பம் குழந்தைன்னு வாழணும்னு நான் கண்ட கனவெல்லாம் நாசமா போயிடுங்க. சாமிஜி, நான் என் பேத்தியை தேடிட்டு இருக்கிற மாதிரி அவளும் அவ அப்பாவை தேடிட்டு இருக்கிறா. ஒருவேளை உங்ககிட்ட அதை பத்தி ஏதாச்சும் கேட்க வந்திருப்பா. நீ நினைச்சு இறங்கி இருக்கிற காரியத்துக்கு நாளைக்கு உனக்கு நல்ல பதில் தெரியுமா? ஹே, உங்க அப்பா பத்தியா இருக்குமோ? அப்ப நான் கிளம்புறேன் ஜானகியம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே சாமிஜி. இப்ப நான் கிளம்பி ஆகணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்க சாமிஜி. அப்ப அன்பரசியோட உயிருக்கு யாராலதான் ஆபத்து? என்ன கஸ்தூரி அமைதியா இருக்க? அன்பரசிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அதனால அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோட வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அழாத கஸ்தூரி. நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி பேசும்போது என்னால தாங்க முடியல. இத்தனை வருஷமா நாம பிரிஞ்சிருந்து நான் அனுபவிச்ச வேதனை எனக்கு போதாதா? நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அப்புறம் நான் மட்டும் எப்படி உயிரோட இருப்பேன்? என்னங்க, ஏன் வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வீட்டுக்கு போனதும் அத்தைய சுத்தி போட சொல்லுங்க. ஆமா, என்ன மட்டும் சொல்லு. நீ பேசுறது எல்லாமே சரியா? ஏங்க, என்னங்க? ஓ மை காட். ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? எனக்கு ஏதாவது பேசுங்க. ஹலோ சார், உங்களுக்கு அடி எதுவும் பற்றலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க மெதுவா வந்ததுனால நாங்க அடிபடாம தப்பிச்சோம். தேங்க் காட். ஐயோ, இப்பதான் அம்பசகுணமா வேற பேசினாரு. கடவுளே, என்னங்க என்னங்க? இங்க பாரு அனன்யா செல்லம், நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க சொல்லு. இது இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். பத்மா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா அனன்யா,
நீ ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உனக்கு துணையா இருக்கோம்ல. இங்க பாரு, இதுக்கெல்லாம் எதுக்கு அழற நீ? சொன்னா கேளு. அனன்யா, ஐயோ சிவகாமி, என்ன இப்படி நின்னுகிட்டு இருக்க? அவளை சமாதானப்படுத்துன நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. அனன்யா, நீ நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. மா, என்னை இன்னும் கோவப்படுத்தாத, போயிடு வெளியில. அனன்யா, எதுக்கடி இப்படி இருக்க? அதான் பத்மா ஆண்டி இருக்காங்கல்ல, உனக்கும் விஸ்வாவுக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பத்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து மாற மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? இந்த கல்யாணத்தை அவங்க உயிரே போனாலும் நடத்தி காட்டுவாங்க. பத்மா, சொல்லுங்க உங்களை பத்தி. ஆமா அனன்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நம்புறல்ல? அதான் ஆன்ட்டியே சொல்லிட்டாங்கல்ல. சரிடி, சரி சரி, இப்பதான் நல்லா இருக்க. அப்புறம் என்ன, என் செல்லத்துக்கு உங்க பையனோட கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே பர்த்டே. அப்படியா? ஆமா, இந்த வருஷம் எங்க அனன்யா உங்க வீட்ல உங்க மருமகளா பர்த்டே கொண்டாட போறா. அடடா, அப்படியா? கல்யாணத்துக்கு அடுத்த நாள் பர்த்டேவா? அப்படியா அனன்யா? ஆமா ஆண்டி. சரி சரி, நாம உன் பர்த்டேவை சூப்பரா கொண்டாடலாம். அப்புறம் இத பார், அந்த அன்பரசிய பத்தி எல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ எதுக்கு வேதனைப்பட்டுட்டு இருக்க? இப்ப யாருமே எதுவுமே டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்ல, புரியுதா? எல்லாமே பேசி முடிச்சிட்டோம்ல. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன். ஐயர் உங்களை கூப்பிட்டாரு. நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். நீங்க அனன்யாவை கூட்டிட்டு வாங்க. நீங்க போயிட்டு சரியா? நீ அழக்கூடாது. ஓகே ஆண்டி. சிவகாமி, உன் புருஷன் வந்துட்டாரான்னு பாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தக்கால் நடணும்ல. அவர் எங்கம்மா வந்தாரு? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப சந்தோஷமா? சரி, இங்கே இரு, நான் போய் அன்பரசு கிட்ட பேசிட்டு வரேன். அண்ணி, நானும் வரேன். டேய், இப்பதாண்டா ஒரு பிரச்சனை ஓஞ்சிருக்கு, அதுக்குள்ள நீ எதுக்குடா வர? நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். எங்க போற? அத்தை, அத்தை, உங்களதான் அத்தை பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? ஆமா அத்தை. போய் சொல்லாத, நீ அன்பரசியை தானே பார்க்க வந்த. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் உங்களதான் மேல பார்க்க வந்தேன். நான் வந்துட்டேன்ல, வா போலாம். பார்த்தது போதும், போலாம். போ. என்ன அனன்யா, எதுக்குடி அழற? இத பாரு, அழுது அழுது ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. போட செல்லம், போ. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? என்னங்க என்னங்க, நல்லதானே பேசிட்டு இருந்தாரு, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, லைனும் கட் ஆகல. அங்க என்னாச்சுன்னு தெரியலையே. முருகா, நான் இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க? ஒன்னும் ஆகலப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சாரி சார், நான் தான் டர்னிங்ல பார்க்காம வந்துட்டேன். இல்லம்மா, நானும் ஹார்ன் அடிச்சிருக்கணும். உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் அடிப்படலையே?
இல்ல சார். சார் நீங்களா? ஆ கார் குறுக்க யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியாம தலைய வெடிச்சிரும் போல இருக்கே. ஹலோ ஹலோ சார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? சார் தாம்மா அந்த பொண்ணோட அப்பா. அதாம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு கூட அவங்க அப்பா அம்மாவோட கல்யாண போட்டோவை பிரிண்ட் போட கொடுத்துச்சுல்ல. நானும் சிரமப்பட்டு அது கொடுத்த பாதி போட்டோவை பிரிண்ட் போட்டேன். கடைசியா அதை கூட அந்த பொண்ணால பார்க்க முடியாம போச்சு. அந்த பொண்ணு அன்பரசி. ஓ, அந்த பொண்ணோட அப்பா இவர்தான். ஏன் மஞ்சு, சுவாமிஜி நாளைக்கே எங்க அப்பாவை பாத்துருவன் மாதிரி தானே சொன்னாரு? ஆமா அன்பு, நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல. போயிட்டு இருந்தவரு திரும்ப வந்து உன்கிட்ட சொன்னாரு பாத்தியா? உண்மையிலேயே அவரு வேற லெவலு. ஆமா மஞ்சு, அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு அப்படியே இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரே செகண்ட்ல போயிடுச்சு. அப்படியே சந்தோஷத்துல கத்தனம் போல இருந்துச்சு. கண்டிப்பா நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன் மஞ்சு. இந்த தடவை மட்டும் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லனா சுவாமிஜி அப்படி சொல்லிருக்க மாட்டார்ல. ஆமா அன்பு. அப்பா, நான் உங்களை பார்க்க போறேன்ப்பா. என்ன சிவகாமி? எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாவே இருக்கு. எதுக்கு பயம்? அந்த சாமியார் என்ன சொல்லிட்டு போனாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? அது வந்து ஜானகி அம்மா, உங்க வீட்டுல ஒரு மாசத்துக்குள்ள நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. அவர் சொன்னா அதெல்லாம் நடந்துருமா? இல்லம்மா, அந்த ஆள் கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இதே மாதிரிதான் அந்த அன்பரசிக்கும் விஸ்வாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தப்போ அது நடக்க போறது இல்லைன்னு முன்கூட்டியே கணிச்ச மாதிரி சொன்னாரு. அதுக்கு பரிகாரமா இது ஏதோ பிரச்சனை, அதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. அந்த நிச்சயதார்த்தம் நடக்காம எடுத்தது என்னமோ நான் தான். ஆனா எப்படிமா முன்கூட்டியே அவரால் அதை சொல்ல முடியும்? சரி, இப்ப எதுக்கு அதையெல்லாம் நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இத பாரு, பந்தக்கால் நட்டதும் அடுத்த வேலையே கஸ்தூரியும் அவ பொண்ணையும் முடிக்கிறதுதான். போனதெல்லாம் போச்சு, நான் அந்த வேலையை பாக்குறேன். நீ பயப்படாம கல்யாண வேலையை மட்டும் பாரு. அதுக்கு முன்னாடி உன் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லு, நேரம் ஆகுதுல்ல. சரிம்மா. என்னாச்சு? செகண்ட் லைன்ல யார் கூடயே பேசிட்டு இருக்காரு. காலும் செகண்ட், லைஃபும் செகண்டா? பாதி போட்டோவா? பாருங்க, உங்க பொண்ணு உங்களை பார்க்க இத்தனை வருஷம் கஷ்டப்படுறான். ஆனா நாம அதுக்குள்ள 2 தடவை பார்த்துட்டோம். இதுதான் சார் விதிங்கிறது. ஆமா சார், நீங்க உங்க பொண்ணை பார்த்துட்டீங்களா? வந்து
திருப்பத்துல யாரோ மோதிர மாதிரி வந்திருக்காங்க. நல்ல வேளையா யாருக்கும் அடிபடலன்னு நினைக்கிறேன். இவரு நம்ம போன்ல இருக்கிறத மறந்துட்டு அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அவரே கூப்பிட்டோம். ஆனா எதிரில வந்தவரு அன்பரசி பாதி போட்டோவை கொடுத்ததா சொல்றாரே. அன்பரசி வந்தப்போ அப்பா யாருன்னு கேட்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா அன்பரசி அம்மா நேரம் ஆயிண்டே இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா பந்தக்கால பூஜை பண்ணி நட்டுடலாம். என்ன நல்ல நேரம் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. இருங்க சாமி, இன்னும் அனன்யாவோட அப்பா வரல. என்னத்த அவருக்கு நான் போன் பண்ணும்போதெல்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. பிஸி பிஸின்னு வருது. இன்னைக்கு பந்தக்கால் நட போறோம்னு தெரியும்ல. அவன் தான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, வந்துருவான். ஆமா, வரதுக்குள்ள நல்ல நேரமே போயிடும். மேடம், அவங்க கோவப்படுறதும் நியாயம் தானே? கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தள்ளியும் வைக்க முடியாது. இன்னும் நிறைய வேலை வேற இருக்கு. இதை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? ஃபோன் பண்ணி பாருங்களேன். அங்கிள் வேணும்னே தான் வராம இருப்பாரு. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பந்தக்கால்? அப்பா, இது என்னப்பா கேள்வி? இத்தனை வருஷமா அந்த பொண்ணு அன்பரசி சார பார்க்கணும்னு தவிச்சிட்டு இருந்தா. அதே மாதிரி தானே சாரும் அவளை பார்க்கணும்னு ஆசையா இருந்திருப்பாரு. அன்பரசியை பத்தி தெரிஞ்சதும் எப்படி பேசாம இருந்திருப்பாரு? அதுக்கு இல்லம்மா, அந்த பொண்ணை பார்த்த சந்தோஷம் அவர் முகத்திலேயே இல்லையே. உங்களுக்கு வயசு தான்ப்பா ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னும் எதையுமே புரிஞ்சுக்கல. அன்பரசி சின்ன பொண்ணு, அவ ஃபீலிங்ஸ பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். சார் பெரியவங்க, பக்குவம் இருக்கும்ல. சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பா இப்படிதான் எல்லார்கிட்டயும் ரொம்ப உரிமை எடுத்துப்பாரு. சரிங்க சார், எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் சார். சரிம்மா. அப்பா வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. சார், நான் கிளம்புறேன் சார். அப்புறம் அன்னைக்கு சொன்ன மாதிரியே உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும், மறந்துடாதீங்க சார். கண்டிப்பா நான் வரேன் சார். அப்போ வரேன் சார். சரி, போயிட்டு வரேன். ஆமா, போலாம். அம்மா கூப்பிடுறாங்க. இந்த பிரச்சனையில கஸ்தூரி லைன்ல இருந்ததையும் மறந்துட்டோமே. கால் கட் ஆயிடுச்சு போல இருக்க. சரி, அம்மா. சந்திரா, இங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நீ எப்ப வருவ?
வந்துட்டா பந்தக்கால் நட்டுடலாம்ப்பா. உன்னதான் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மா வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுங்கம்மா. சரி. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. சரி சந்திரா. வந்துகிட்டு இருக்கான். எப்பதான் வராருன்னு நானும் பாக்குறேன். சரி, வெயிட் பண்ணுவோம், அவர் வரட்டும். சத்தம் கேட்டு அம்மு வேற பதட்டமாயிருப்பா. முதல்ல அம்முவுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றும் ஆகலைன்னு சொல்லணும். அப்பதான் பயப்படாம இருப்பா. ஹலோ, என்னங்க, அன்பரசி உங்களை தேடிட்டு இருக்காளாங்க?